friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் பிடிச்ச வடகரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் கடலை பருப்பு, வெங்காயம், தக்காளி, தாளிக்க எண்ணெய், பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஸ்டார் பூ, கொஞ்சம் கரம் மசாலா, சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இதை 2 போர்ஷனாக அரைச்சிருக்கேன், அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போது எண்ணெயில் சுட்டு எடுத்துடலாம். நீங்கள் இதை இட்லி பாத்திரத்தில் கூட நம்ம வேக வச்சு எடுத்து செய்யலாம். ஆனால் பொரிச்சு செய்யும்போது நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி நான் பொரிச்சு செய்கிறது எப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் சேர்த்து இதை பொரிச்சு எடுத்துடலாம். இது ரொம்ப நேரம் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த பொரிச்சதெல்லாம் சூடாறினதுக்கப்புறம் இந்த மாதிரி உதிர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற 1/2 ஸ்பூன் சோம்பை சேர்த்துடலாம். சோம்பு பொரிச்சதும் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஸ்டார் பூ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். இது மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துருக்கேன். தக்காளியும் வெங்காயமும் இந்த மாதிரி பேஸ்ட் டைப்பில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி 2 பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால இப்போ காரம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். நம்ம அந்த பொரிச்ச வடையெல்லாம் இதில் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி திரும்ப வேணால் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த மசாலா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த உப்பு காரெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த உதிர்த்து வச்ச பகோடாவை இதில் நம்ம சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி நல்லா உதிர்த்துருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸில் இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உதிர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் இந்த பகோடா இழுத்துருச்சு. அதனால் நான் இப்போ லைட்டாக 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வடகரி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். நான் இன்றைக்கி வடகரியை கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது தோசைக்கு, இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் தமிழ் குக்ஸ் வித் கீத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.